இங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ஒருத்தி சிட்டிக்குள்ள போய் வேலை தேடுறதுக்காக வந்து போறா. அப்படி இவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் கேக் ஒன்னு இருக்கிறத வந்து பார்க்க வந்து செய்யறா. ஆக்சுவலா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அது வேஸ்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா தூக்கி வந்து போட்டுறாங்க. இது அந்த பொண்ணு பார்த்த உடனே வில்லேஜ்ல இருக்கக்கூடிய நபர்கள் அனிமல்ஸுக்கு அதை ஃபுட்டா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வந்து தெரிய வருது. இதை எடுத்துட்டு போய் வில்லேஜ்ல நம்ம வித்தா நிறைய மணியானதை ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி ஷாப் ஓனர் கிட்ட அதை குறைச்ச விலைக்கு பேசி தன்னோட வில்லேஜுக்கு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து போறா. இவ அதை வில்லேஜுக்கு எடுத்து போன அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாம் வித்து வந்து போயிடுது. முதல்ல அட்டம்ப்ட்லயே பாத்துற அந்த பொண்ணு நிறைய மணியானதை ஏர்ன் பண்ண வந்து செஞ்சிடறா. இவனோட இந்த சம்பாத்தியத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அம்மா பாத்து ரொம்பவே பெருமைப்படவும் செய்யறாங்க. அது ஏன்னா ஒரு வருஷமா அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தானது அந்த பொண்ணு ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா சம்பாதிச்சிடறா. அடுத்த நாள் இந்த பொண்ணு ஒரு ஆத்து பக்கமா நடந்து போயிட்டு இருக்கும் போது கீழே பாத்தீங்கன்னா நிறைய வாத்துக்கள் இருக்கிறத வந்து கவனிக்கிறா. அந்த வாத்துக்களை பார்த்த உடனே நிறைய எக்கானது கண்டிப்பா இது போட்டு வச்சிருக்கணும் சொல்லி இறங்கி போய் வாத்து முட்டைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் சந்தையில அதை விற்க வந்து ஆரம்பிக்கிறா. இப்படி இந்த ரெண்டு பொருட்களை பார்த்து அந்த பொண்ணு தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கும். அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிச்சான பர்சன் அந்த பொண்ணு மாற வந்து செய்யறா.